இந்த வீடியோவில் வந்து இந்திய வைஸ்ராயா பணியாற்றிய லிட்டன் பிரபு மற்றும் ரிப்பன் பிரபு 2 பேரும் கொண்டு வந்த அவர்களோட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் அடக்குமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடக்குமுறை கொள்கை வந்து லிட்டன் பிரபு தான் கொண்டு வந்தார். இந்திய வைஸ்ராயா 1876 1880 வரைக்கும் இருக்கிறாரு. 1877 நாடு வந்து கடுமையான பஞ்சத்தின் பிடியில் சிக்கிருந்துச்சு. அப்போ வந்து இங்கிலாந்து மகாராணி இந்தியாவோட இதுவாக பதவி இருக்கிறாங்க. அப்போ லிட்டன் பிரபு டெல்லி தர்பாரை வந்து கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தார். படோடா பத்துடன் அப்படின்னா ரொம்ப பில்டப்பாக ரொம்ப பந்தாவா நாடு பட்னியாக இருக்கும்போது அவர் மட்டும் என்னது 1877 டெல்லியில் கொண்டாடிட்டு இருந்தார். அடுத்து இரண்டாவது ஆப்கானிய போர் வந்துச்சு. 1878 80 அந்த காலகட்டத்தில் ஆப்கானிய போர் வந்துச்சு. இந்தியாவோட கருவூலம் மொத்தம் என்னது இங்கே காலி ஆயிடுச்சு. அடுத்து தாய்மொழி பத்திரிகை சட்டம் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878. இது என்னன்னா நம்ம இந்தியா சார்ந்த எந்த பத்திரிகைகளும் அதை வந்து என்னது எதையுமே எழுதக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி மீறி பத்திரிகைகளை வெளியிட்டாலோ எழுதினாலோ அந்த பத்திரிகையின் உரிமம் ரத்து செய்யப்படும். அதுக்கான வரியும் ஏதோ விதிக்கிறதா மாதிரியான சட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்திய ஆயுத சட்டம் இந்திய ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878. தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878, இந்திய ஆயுத சட்டம் இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட். இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் எதுக்குன்னா இந்தியர்கள் வந்து ஆயுதங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, துப்பாக்கி போன்றவற்றை வந்து அவங்க வச்சிருக்கக்கூடாது. உரிமம் இல்லாத எந்த ஒரு துப்பாக்கியோ எதுவோ வச்சுருந்தா ஆயுதங்களை வச்சுருந்தா அவர் வந்து உடனடியாக கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இந்திய ஆயுத சட்டம். அடுத்து இந்திய பொதுப்பணி ICS தேர்வுக்கான உச்ச வயது. இந்த வயதை வந்து 21 இந்தியர்கள் எழுதி பொதுப்பணியில் உயர்ந்த இடத்துக்கு வரும்போது அவரை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, 21 வயசுல இருந்து 19 வயசா உச்சவரம்பை மாற்றுறாரு. இது வந்து பட்டதாரிகள்கிட்ட மிகவும் பெரிய எதிர்ப்பு கிளப்புது. அடுத்து விஞ்ஞானபூர்வமாக இந்தியா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பணங்களை செலவழிச்சிருப்பாங்க. மக்கள் வந்து என்னது பட்னிலையும் பஞ்சத்திலையும் வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில். அடுத்து லங்காஷர் துணி அப்படிங்கிற வியாபாரத்தை ஊக்குவிக்க, இது லங்காஷர் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி நிறுவனம். அது வந்து இந்த துணி வியாபாரத்தை வந்து இங்கே ஊக்குவிக்கிறதுக்காக துணி இறக்குமதிக்கு வந்து வரியை வந்து என்னது குறைச்சிருப்பாரு. அப்படி வரி இல்லாமல் வரியை நீக்கியிருப்பாரு. வரி அந்த நீக்கினதுனால இங்கே உள்ளூரில் நம்ம நெசவு பண்ண துணியெல்லாம் என்னது விலை அதிகமாகவும் அது மிகவும் குறைவாகவும் கிடைச்சதுனால நம்மளோட இந்திய வணிகர்கள் என்னது சீற்றத்தை இந்திய வணிகர்களிடையே இது வந்து ஒரு சீற்றத்தை கிளப்புது. இந்த மாதிரியான அடக்குமுறை கொள்கைகள் தான் வந்து என்னது ஒரு சுதந்திரத்துக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழியாக அமைஞ்சிருச்சு. அடுத்து ரிப்பன் பிரபு இந்திய வைஸ்ராயா பணியாற்றும் போது என்னென்ன கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிப்பன் பிரபு வந்து இவர் வந்து ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் அவரோட பேர். அவர் தான் ரிப்பன் பிரபு அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கிலாந்தில் பல உயர் பதவிகளை வகித்திருக்காரு. இந்திய விவகார செயலராக இருந்திருக்காரு. இப்போனா 1866 இந்திய விவகார செயலராக இருந்திருக்காரு. 1880 தான் என்னது இவர் இந்திய வைஸ்ராயாக பதவியேற்கிறார். இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 லிட்டன் பிரபு கொண்டு வந்திருப்பார்ல, அதை வந்து இவர் தள்ளுபடி செஞ்சிருப்பாரு. இவர் 4 ஆண்டுகள் வந்து இந்திய வைஸ்ராயா இருக்காரு. இப்போனா 1880 to 84 இவர் இல்பர்ட் பில் அதை கொண்டு வர்றாரு. இந்த இல்பர்ட் மசோதான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா சிபி இல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து அப்போ சட்டத்துறை உறுப்பினராக இருப்பார். அவர் தயாரித்ததுனால இந்த பேர் வந்து இல்பர்ட் மசோதா அப்படின்னு வந்திருக்கு. இந்த இல்பர்ட் மசோதா என்னன்னா இந்திய மேஜிஸ்ட்ரேட்கள் மற்றும் இந்திய நீதிபதிகள் வந்து என்னது ஐரோப்பியரை விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் என்னது இந்த இல்பர்ட் மசோதா. முன்ன வந்து ஆங்கிலேயர் மட்டும்தான் விசாரிப்பாங்க. ஆங்கிலேயர் விசாரிப்பாங்க, இந்தியர்களையும் விசாரிப்பாங்க. இந்தியர்கள் வந்து இந்தியர்கள் மட்டும்தான் விசாரிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இல்பர்ட் மசோதா இந்திய நீதிபதிகள் வந்து ஆங்கிலேயர்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை முதல்ல இல்பர்ட் மசோதாவில் இவர் கொண்டு வருவார். இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி அப்படின்னு யாருன்னா சத்யநாத ஐயர். இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி அப்படின்னு பேராசிரியர் சத்யநாத ஐயர் சொல்லியிருப்பாரு. ஐரோப்பிய நீதிபதிகளுக்கு இணையா இந்திய நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அந்தஸ்து வந்து உளவிக்கூட்டில் கைவிட்டல் போல ஆயிடுச்சு. ஏன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட இந்த இல்பர்ட் மசோதா எதிர்ப்பை சம்பாதிச்சிருச்சு. இந்தியாவை அடக்கி ஆள வேண்டும் என்று இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒவ்வொருவரின் உள்ளத்து உணர்வையும் இம்மசோதா அவமதிக்கிறது என்று யாருன்னா இந்திய அரசாங்க வெளியுறவு செயலராக இருந்த செட்டன் கேர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஸ்பெக்டேட்டர் பத்திரிகையில மெரிடித் டவுன்ஷன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்கன்னா இந்தியருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஆயாவை அறைந்ததாக பொய் குற்றம் சாட்டி ஒரு வெள்ளை இனப்பெண்ணை சிறைக்கு அனுப்பிவிடுவார் அப்படின்னு ஸ்பெக்டேட்டர் பத்திரிகையில மெரிடித் டவுன்ஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த மசோதா வந்து கல்கத்தாவிலும் லண்டன்லையும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. ஆனால் இந்த மசோதா நிறைவேற்றப்படலை. சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. ஆங்கிலேயர்கள் எதிர்த்தனால இந்த மசோதா வந்து மாற்றம் செய்யப்பட்டு இந்த மாதிரியான அடக்குமுறை கொள்கையை தான் நம்ம சுதந்திரத்தை நோக்கி செல்வதற்காக வித்திட்ட முதல் படிகளாக கருதப்படுகிறது.